الحمد لله رب العالمين نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقول سبحانه وتعالى في كتابه الحكيم تبارك الذي إن شاء جعل لك خيرا من ذلك جنات تجري من تحتها الأنهار ويجعل لك قصورا صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم قال في الجنة خيتم في لؤلؤ مجففة عرضها 60 ميلا في كل زوائد منها أهلا ما يرون الآخرين يطوفون عليه المؤمنين. صدق الله وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவரின் மீது உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் உத்தம நாயகம் ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரினுடைய வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திட்ட சஹாபாக்கள் தொட்டு துவங்கி கியாமத்து வரைக்கும் வாழக்கூடிய அனைத்து முஃமினீன்களின் மீதும் தினமும் குறிப்பாக சூரியன் உதிக்கும் தினத்தில் சிறந்த தினம் என்று கருதப்படக்கூடிய இந்த ஜும்ஆ தினத்தன்று பள்ளிவாசலை நோக்கி வந்திருக்கிற இனி வர இருக்கிற அனைத்து பெரியோர்கள் மீதும் மேலும் இல்லங்களிலே இறைவணக்கத்திற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கும் அனைத்து முஸ்லிமான பெண்மணிகள் மீதும் அல்லாஹ்வினுடைய அனைத்து விதமான நலவுகளும் உண்டாகுக என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பருவத்தை மனிதர்களுக்கு ஒரு பரக்கத் மிகுந்த பருவமாக ஆக்கி வைத்திருக்கிறான். மழை காலம், ரஹ்மத்தினுடைய காலம் என்று தான் நாம் அழைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மழையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு இந்த உலகத்திற்கு ஒரு மாபெரும் கொடையாக வைத்திருக்கிறான். எவ்வளவுதான் மனிதன் காசு கொடுத்து பணம் கொடுத்து அவன் மழையை வாங்க நினைத்தாலும் அது வாங்க முடியாது. ஏன் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், உறுப்பு வாங்கிறதுக்கு கூட வாங்கிடலாம். ஏன்னா ஒரு உறுப்பு வாங்கிறதுக்குன்னு ஒரு நிர்ணயம் வைத்திருக்கிறான் அல்லாஹ். ஆனால் மழையை ஒருவரிடத்திலே வாங்க முடியுமான்னா வாங்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாட வேண்டும், மக்களின் மீது அவன் இறக்கப்பட வேண்டும். அந்த இரக்கம் மக்களுக்காக வேண்டி மழையாக மாற வேண்டும். அந்த மழை ரஹ்மத்தான மழையாக இருக்க வேண்டும். அதாவது மழையாக இருக்கக்கூடாது. அப்போ மழை வேண்டும். என்ன வேண்டும், எதற்காக, எப்படி நம்ம அதை வாங்கிக் கொள்வது என்று கேட்டால், பெரியோர்கள் ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், உங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்க கோரியவரிடத்திலே தேடுங்கள். அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். தௌபா செஞ்சோன்னா அல்லாஹ் என்ன செய்வாங்க, மலையை இறக்குவான் அப்படின்ட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் மலைக்காக வேண்டி தொழுகை நடத்தியிருக்கிறார்கள். அதிலே ஆக சிறந்த ஒரு பிரார்த்தனையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைக்கக்கூடிய பிரார்த்தனை, ரப்பே எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று. அப்போ சுருக்கமாக நம்ம சொல்லணும்னா மழை வேண்டும், அளவா வேண்டும். என்ன செய்வது, அதாவுடைய மழையாக இருக்கக்கூடாது என்று கேட்டால் அதை நாம் எப்படி பெறுவது என்று கேட்டால், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கரங்களை, நம் உள்ளங்களை நாம் ஒப்படைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஒப்படைப்போமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நம்முடைய பகுதிகள் இல்லாமல் எல்லா பகுதிகளிலும் சமமான தேவையான மழையை இறக்கி அருள் பாலித்து
மக்களையும் மக்களுடைய உள்ளத்தையும் அனைத்தையும் சீரும் செழிப்புமாக ஆக்கி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு ஒரு சில வார்த்தைகளை நான் இந்த ஜுமாவிலே உங்களுக்கு முன்னால் துவங்குகிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை அடிக்கடி நாம் சொல்லக்கூடிய விஷயம்தான் நிலையான வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கை என்பது ஒரு நாள் முடிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு நாள் நாமெல்லாம் மறுமையின் பால் பயணிக்கப் போகிறோம். அந்த மறுமைதான் ஹிய தாருல் கரார். எப்படிப்பட்ட உலகம்? நிலையான, நிம்மதியான, சுபிட்சமான, சந்தோஷமான இல்லம். அதுதான் மறு உலக வாழ்க்கை என்று நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். அதை நாம் நன்கு புரிந்து வைத்திருக்கிறோம். இன்னும் பெருமானார் சொல்லுவார்கள், அத்துன்யா, இந்த துன்யா என்பது சுஜ்னுல் முஃமினீன், மூமின்களுக்கு இந்த உலகம் என்பது சிறைச்சாலையை போன்று. வாரி அல்லாஹ் வழங்க மாட்டான். அல்லாஹ் வாரி வழங்கிட்டான்னு சொன்னா அந்த வாரி வழங்கப்பட்ட சொத்துக்களை கொண்டு, செல்வங்களை கொண்டு அந்த மனிதன் மமதையில் ஆட தூங்கி விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நாடியவர்களுக்கு சொத்தை கொடுத்திருக்கிறான். அந்த சொத்துக்களை கொண்டு அல்லாஹ் நாளைக்கு கேள்விகளை கேட்பான் என்ற ஒரு பயத்தை நம் உள்ளத்தில் நாம் ஆக்கிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். 2 நாளுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம். பஸ்ஸில் அப்படியே வர்றோம். வந்தால் ஒரு ஊர், அந்த ஊரில் பெரிய கடை. அந்த கடையில் கலர் கலராக, வண்ண வண்ணமாக, பிரம்மாண்டமான அந்த கட்டிடத்தில் பலவிதமான லைட்டுகள் தொங்கப்பட்டிருக்கிறது. அந்த கடை உள்ள போனோன்னு பார்த்தா அல்லாஹு அக்பர், எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கே சிந்தனை வந்துருச்சு. என்ன சிந்தனை? இன்னொரு சிந்தனை என்னன்னு கேட்டா, அல்லாஹ் நம்மளை தான் இப்படி ஆக்கி வச்சிருக்கிறான் பாருங்க. துனியால அந்த கடை ஓனரு அல்லாஹு அக்பர், எப்பேர் பெற்ற கடைக்கு உரிமையாளராக இருக்கிறாரு. எப்பேர் பெற்ற அந்த கடையே ஒரு மாளிகை மாதிரி இருக்குது. அந்த கடையே ஒரு மாளிகை மாதிரி இருக்குது. அப்ப அல்லாஹ் இந்த துனியால அந்த கடை ஓனருக்கு, அந்த கடையுடைய உடையவர்களுக்கு அல்லாஹ் துனியாவை திறந்து வைத்திருக்கிறான், திறந்து கொடுத்திருக்கிறான். ஒரு கடையை பார்க்கிறப்ப நமக்கு ஒரு ஆச்சரியம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமா இருக்கு அந்த கடை. அந்த கடைக்கு அவர் உரிமையாளராக இருக்கிறாருங்கிறப்ப அவர் எப்படி அவருக்கு இருக்கும்? அப்ப யோசித்து பார்க்கிறோம். யோசித்து பார்த்து விட்டு 2 விதமான உணர்வுகள் நமக்கு உள்ளே வருகிறது. ஒன்று சந்தோஷமான உணர்வு. என்ன? அல்லாஹ் இந்த துனியால அவருக்கு இந்த கடையை கொடுத்துட்டான். நாளைக்கு அது கேள்விக்கு இல்லையா? கேள்வி கேட்கப்படுமா, கேட்கப்படாதா? கண்டிப்பா கேட்கப்படும். அதுக்கு அவர் பதில் சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா சொல்லணும். அப்ப அது அல்லாஹ் நமக்கு தரல, நம்ம தப்பிச்சிட்டோம். யோசிக்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பேர் பெற்ற மாளிகையை இந்த துன்யாவிலே கொடுத்தாலும் கூட அந்த கொடுக்கப்பட்ட அந்த நியமத்திற்கு நாம் கண்டிப்பாக மறுமையில் பதில் சொல்லாமல் நம்முடைய காலினுடைய 1 மீட்டர் கூட, 1 இன்ச்சு கூட நகராதுங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு உள்ள வந்துச்சு. 2வது கவலை. என்ன கவலை தெரியுமா? அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான், மூமின்களுக்கு அல்லாஹ் மறுமையை, ஹிய தாருல் கரார், அந்த நிலையான வாழ்க்கையை அல்லாஹ் அந்த மூமின்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்பதாக சொல்லியிருக்கிறான். அப்ப மறுமையில நமக்கு பெரும் நியமத்துகள் காத்து கொண்டிருப்பதை நினைத்து நாம் ஒரு கணம் சந்தோஷப்பட்டாலும் அதை அடைவதற்கு என்னால் என்ன முயற்சி எடுக்கப்பட்டது என்று கவலை வந்தது. ஏங்க, அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மாட மாளிகை, பெரும் பங்களாக்கள், பெரும் கட்டிடங்கள், இவையெல்லாம் நான் அடைவதற்கு என்னால் இந்த துன்யாவில் என்ன முயற்சி எடுக்கப்பட்டது என்று சிந்திக்கவும் கவலை கொள்ளவும் என்னுடைய உள்ளம் அந்த இடத்திலே கவலை கொண்டது. அப்ப நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பெரும் மாட மாளிகைகளை தரப்போகிறான். கொடுத்துட்டு அல்ல கேள்வி கேட்பானா? அல்ல, அது உங்களுக்கு நிலையான உலகம். அந்த நிலையான உலகத்திலே நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்? அந்த நியமத்துகளை கொண்டு அல்லாஹ் உங்களை சிறப்புப்படுத்த போகிறான் என்ற ஒரு சிந்தனை நமக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 25வது அத்தியாயத்திலே 10வது வசனத்திலே பேசுகிறான், தபாரக்கல்லதி, அத்தகைய ரப்புல் ஆலமீன் எப்பேறு பெற்றவன் என்று கேட்டால், இன்ஷா ஜஅல லக கைரம் மின் தாலிக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைக்கு
அவருடைய சொர்க்கத்திலே, அவன் வாக்களித்த அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஹைரை நாடப் போகிறான். அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹைரு பெரிய பரக்கத் இருக்கிறது. அது ஜன்னாத்தின் சொர்க்கமாக இருக்கிறது. அந்த சொர்க்கம் எத்தகையது என்று கேட்டால் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சொர்க்கத்திலே ஆறுகள் ஓடுகிறது. வஜஅலக குசூரா, அந்த ஆறுகள் ஓடப்படுகிற அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் மாட மாளிகைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப நாளைக்கு மறுமையில் சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். அந்த சொர்க்கத்திலே ஆறுகள் ஓடும். அந்த ஆறுகளுக்கு மத்தியிலே நமக்கு அல்லாஹ் மிக பயங்கரமான ஒரு கட்டிடத்தை, ஒரு பெரிய ஒரு மாளிகையை அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான். அது மூமின்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு வாக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான். அதை அடையணுமா வேணாமா? அடையணும். நம்ம அந்த கட்டடத்தை, அந்த கோட்டையை அடைய வேண்டும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபீ ஜன்னத்தின், சொர்க்கத்திலே, ஹைமத்துன் மின் லுக்லுஇன் முஜஃஃபஃபின், அதாவது சொர்க்கத்தில் மத்தியிலே ஒரு கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். கூடாரம், அந்த கூடாரம் எப்படி கட்டது என்று கேட்டால் அர்துஹா சித்தூன மீலா, அதனுடைய தூரம் இருக்கிறது, அகலம் இருக்கிறது, அது 60 மைல் அகலம். எவ்வளோங்க? 60 மைல். 60 மைல்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். 60 கிலோமீட்டர் நம்ம எடுத்துக்கிடுவோம் ஒரு கணக்குக்கு. 60 கிலோமீட்டர் தூரத்துக்கு அல்லாஹ் ஒரு கூடாரத்தை, முத்துக்களால் பவளங்களால் ஆக்கப்பட்ட ஒரு கூடாரத்தை வைத்திருக்கிறான். அதிலே ஃபி குல்லி ஸபாயத்தின் மின்ஹா அஹ்லுன், அந்த ஒவ்வொரு கூடாரத்திலுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு ஹூருலீன்கள் என்று சொல்லக்கூடிய கண் அழகிகளை அவர்களுக்கு மனைவியாக ஆக்கி தருகிறான். மா யரவுனல் ஆகிரீன், எனவே மற்றவர்கள் அதை பார்க்க முடியாது. மற்றவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை கொடுத்திருப்பான். அவங்களுக்கு ஒரு கூடாரத்தை அல்லாஹ் தந்திருப்பான். அந்த கூடாரம் 60 மைல் தூரத்தில் அகலத்திலே இருக்கும். அதிலே அவர்களுக்கு ஹூருலீன்களை அல்லாஹ் தந்திருப்பான். மற்றவர்கள் அந்த கூடாரத்தை எட்டி கூட பார்க்க முடியாது. அவங்கள மற்றவங்க என்ன செய்ய முடியாதுங்க, அதை பார்க்கவே முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், யதுஃபூன அலைஹிம் முஃமினீன், அந்த கூடாரம் இருக்கிறது, அந்த கூடாரம், அதை சுற்றி இறை நம்பிக்கையாளர்களுடைய துணைவிகள் சுற்றி வருவார்கள், துணைகள் சுற்றி வருவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு நமக்கு கிடைக்கப்படக்கூடிய வெகுமதியை வர்ணித்து சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். அப்ப 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த துனியாவில் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து பெரிய மாட மாளிகையை நமக்கு அல்லாஹ் தந்துட்டான்னா நாளைக்கு அதுக்கு நம்ம போய் கணக்கு சொல்லணும். ஆனால் இந்த உலகத்திலே நாம் பாடுபட்டு இறைவனை மகிழ்ச்சிப்படுத்தி அவனுடைய பொருத்தங்களை பெற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்திலிருந்து நாம் விடைபெறும் போது அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே நமக்கும் அல்லாஹ் பெரும் பெரும் கோட்டைகளை, மாளிகைகளை தருவான். எந்த கேள்வியும் அல்ல, வெறுமன அந்த நிஅமத்தை நாம் அனுபவிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலையாக இருக்கும் என்பதை நாம் இந்த வசனம் மற்றும் ஹதீஸ்களின் வாயிலாக நாம் என்ன செய்ய முடிகிறது, தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஃபில் ஜன்ன குரஃபா, நிச்சயமாக சொர்க்கம் இருக்கிறது அல்லவா, அந்த சொர்க்கத்திலே ஒரு மாளிகை, குரஃபா, பெரும் மாளிகை இருக்கிறது. யரா, அதனுடைய யதாஹிரா, அதனுடைய வெளிப்புறத்தை பார்க்கும்போது, ஒமின் பாத்னிஹா, அதனுடைய வெளிப்புறத்தையும் உட்புறத்தையும் பார்க்கும்போது, அதனுடைய வெளிப்புறமும் உட்புறமும் இருக்கிறது. அதை பார்க்கும்போது உள்ளிருந்து பார்த்தா வெளியில தெரியும், வெளியிலிருந்து பார்த்தா உள்ள தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வெகுமதியாக்கப்பட்ட ஒரு கோட்டையை அல்லாஹ், மாளிகையை அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான், ضربallahu مثلا للذين آمنوا امرأة فرعون, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா அவர்கள் கேட்பார்கள், இது காலத்து ரப்பி, என்னுடைய ரப்பே, இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, எனக்கு சொர்க்கத்திலே ஒரு இல்லத்தை தாய் என்பதாக ஃபிரௌனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஆசியா அம்மா அவர்கள் கேட்கக்கூடிய அந்த துஆவை நாம் பார்க்கிறோம். அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அவங்க விரும்புகிறாங்கன்னு சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா? நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய சிந்தனையை நாம் செலுத்த வேண்டும். அப்போ சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய மாளிகை, சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய வெகுமதிகள் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அதனுடைய வர்ணனையை நாம் என்னதான் வர்ணித்தாலும் கூட அதற்கு வர்ணனை சொல்லி இவ்வளவு இப்படி என்று நாம் வர்ணிக்க முடியாது. காரணம், அந்த அளவிற்கு அது இருக்கும் என்பதை நாம் இந்த ஹதீசுகள் மற்றும் ஆயத்துகளின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க துஆ செய்வாங்களாம். என்ன துஆ? اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله واغسل بالماء والثلج والبرد ونقيه من خطايا كما نقى الثوب الابيض من الدنس وابدله دارا من داره. அந்த துஆ வருது பாருங்க எப்படி, அபதிலுஹு தாரம் மின் தாரிஹி, அவருக்கு சொர்க்கத்திலே நல்ல வீடை தந்தருள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே இதை சேர்த்திருக்கிறார்கள். அப்ப நாளைக்கு மறுமையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய தார், அந்த தார் எப்படி இருக்க வேண்டும், அதை நாம் எப்படி சமைத்துக் கொள்ள வேண்டும், அதை நாம் எப்படி கட்டிக்கொள்ள வேண்டும் என்று நாம் நம்மை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த துஆவை கேட்கப்படும் போதெல்லாம் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, எப்பெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்பாங்களோ அப்பெல்லாம் நான் நினைப்பேன், யா அல்லாஹ் இந்த ஜனாசாவா நான் இருந்திருக்க கூடாதான்ற அளவுக்கு நான் நினைப்பேன். ஏன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய இந்த துஆ இருக்கிறதே அவ்வளவு அற்புதமான துஆ. அவர்கள் கேட்கக்கூடிய பல விஷயங்களிலே, அவர்கள் கேட்பதிலே சொர்க்கத்தினுடைய வர்ணனையை சொல்லி சொல்லி விவரித்து கேட்பார்கள். அந்த வர்ணனையெல்லாம் பார்க்கும்போது நானும் இந்த ஜனாசாவாக இருந்திருக்க கூடாதா என்று ஆசை கொள்கிற அளவிற்கு பெருமானார் மறுமையை பற்றியும் மறுமையிலே கிடக்கக்கூடிய அற்புதமான அந்த நியமத்துகளை பற்றியும் பெருமானார் துஆக்கள் செய்வார்கள் என்று அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இப்போ யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் நாளைக்கு மறுமையிலே அந்த இல்லத்தை, அந்த மாளிகையை நமக்கு வைத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் வாக்கும் தருகிறான். வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி, அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் முஃமினான ஆண்கள் மற்றும் முஃமினான பெண்களுக்கு வாக்கு தருகிறான். ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா, அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த சொர்க்கம் இருக்கிறது, ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். ஹாலிதீன ஃபீஹா, இதிலே நிரந்தரமாக அவர்கள் ஜனித்திருப்பார்கள். மசாகீன தய்யிபத்தின் ஃபீ ஜன்னாத்தின் அத்ன், ஜன்னாத்துன் அத்ன் என்ற கூடிய சொர்க்கத்திலே அவர்கள் நிலைத்து தங்கியிருக்கக்கூடிய வீடையும் அல்லாஹ் அவர்களுக்கு ஆக்கி தருவான். வருதுவானு மினல்லாஹி அக்பர், அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இருக்கிறது, மிக பயங்கரமாக இருக்கும். கபீர் அல்ல அக்பர், மிக பயங்கரமாக இருக்கும். கபீர் என்றால் பெரியது என்று அர்த்தம். அரபில் இருந்து தமிழிலே மொழிபெயர்க்கும் போது அக்பர் என்று சொன்னால் அதை நாம் அல்லாஹ்விற்கு பயன்படுத்தக்கூடிய வாசகம். அப்ப யோசிச்சு பாருங்க, ரிதுவானு மினல்லாஹி அக்பர். அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு தாயினுடைய பாசத்திலே அவர்களை பார்ப்பான், தாயினுடைய பாசத்திலே பார்ப்பான். மறுமையிலே அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் ரஹீமாக ஆகி அவனுடைய ரஹீம் என்ற குணத்தை சித்தப்படுத்தி கொண்டு அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் அவனுக்காக யாரெல்லாம் இபாதாத்துகள் செய்து இந்த உலகத்திலே அவனை மகிழ்ச்சிப்படுத்தினார்களோ, அவனை சங்கைப்படுத்தினார்களோ, அந்த மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய ரிலா என்னும் சொல்லக்கூடிய பெரும் பொக்கிஷத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான், மிக பயங்கரமாக தருகிறான் என்ற வாக்கை அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் என்ன செய்கிறான், நமக்கு மத்தியிலே நமக்கு அல்லாஹ் வாக்குறுதியாக தருகிறான். அப்போ இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ் நமக்கு மறுமையிலே மசாகின தொய்யிபா, தரமான தங்குமிடத்தை வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஒரு இடம் வாங்குகிறோம், அது ஒரு ரேட்டு வருது. ஒரு காலத்தில் நம்முடைய முப்பாட்டனார்கள்லாம் என்ன வாங்கி போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த இடங்கள்லாம் பாருங்களேன், எவ்வளவு வேலை. அல்லாஹு அக்பர். வெளிநாடு போய் காசு சம்பாரிச்சு அதை வாங்கி அதை எடுத்து கட்டி வீடு கட்டுறதுக்குள்ள என்ன ஆயிடுது, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம பெரியவர்கள்லாம். அந்த மாதிரி தான் நம்ம மறுமைக்கு என்ன வீடு கட்டியிருக்கிறோம், மறுமைக்கு என்ன நம்ம வீடு கட்டியிருக்கிறோம். இப்போ இமையில் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, கபருக்கு போகிறோம், அல்ல அங்கே நமக்கு ஒரு இடத்த வச்சிருக்கிறான். என்னங்க, கபருக்கு போனால் அங்கே ஒரு இடம் கிடச்சிரும், 6 அடி கூடியில் எல்லாம் நம்மளை போட்டு அடைக்கிறவாங்க, அங்கே நமக்கு இடம் கிடச்சிரும். மறுமையில் நம்ம எங்கே இருக்க போகிறோம் யோசிச்சிருக்கிறோமா?
அந்த இடம் என்னன்னு நம்ம யோசிச்சிருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவார்களாம், யா அல்லாஹ் யா அல்லாஹ் மக்அதும் மினல் முஹம்மதியா, முஹம்மதியா என்னும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய தரஜாக்கள் கொண்ட இடத்து எனக்கு தாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுவார்கள். அல்லாஹ் நினைச்சா கொடுத்துடலாம். ஆனால் பெருமானாருடைய விஷயம் எப்படி? கேட்டு வாங்கணும். கேட்டு வாங்குவது என்றால் எப்படி? பெருமானார் தொழாமல் இருக்கவில்லை, பெருமானார் நோன்பு பிடிக்காமல் இருக்கவில்லை, பெருமானார் எல்லா அமலையும் செய்தார்கள். சரி, நீங்க தான் நபியாச்சே, தொழ வேண்டாம், நீங்க தான் நபியாச்சே, நோன்பு நோக்க வேண்டாம், நீங்க தான் நபியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களுக்கு என்று எந்த அனுமதியும் கொடுக்கவில்லை. நம்ம தொழுகுவதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தொழுதிருக்கிறார்கள். ஆயிஷாமா அறிவிப்பாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் கடுக்க தொழுவாங்க, கால் கடுக்க. ஆனால் நம்மெல்லாம் எந்த அளவுக்கு தொழுகிறோம்ங்கிறத நம்ம யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கேட்பாங்களா, தாரமின் தாரி, யாரெல்லாம் எனக்கு மறுமையிலே சிறந்த இல்லத்தை தாய் என்பதாக கேட்பார்களாம். இப்போ நம்மெல்லாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும், கேட்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நாம் நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முடிவாக ஒரே ஒரு விஷயத்தை கொண்டு நான் நிறைவு கோருவேன். இதையெல்லாம் எப்படி பெறுவது என்று கேட்டால், அல்லாஹ்வினுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். சஜிதா நீங்கள் அதிகமாக செய்யுங்கள். நீங்கள் அதிகமாக தொழுது சஜிதா செஞ்சிட்டாலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ரிதுவானும் மினல்லாஹி அக்பர் என்னும் சொல்லக்கூடிய ரிதாவை நம்ம பெறலாம். அல்லாஹ் ஆசை கொள்வது அதுதான். பெரிய அல்லாஹ் என்ன செய்யலைங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் என்று அல்லாஹ் ஆசைப்படவில்லை. அடியான் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? அடிபடிய வேண்டும், சஜிதாவிலே வீழ்ந்து கிடக்க வேண்டும், அவன் என்னை ஒரு மனதோடு தொழ வேண்டும். அந்த ஒரு மனதோடு தொழும் போது என்னுடைய பொருத்தம் அவனுக்கு கிடைக்கப்பெற்றுவிடும். சமீபத்தில் ஒரு செய்தி படித்தோம். நம்ம தொழுகிறோம், எப்படி தொழுகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஆனால் ஒரே ஒரு செய்தி, ஒரே ஒரு விஷயத்தை படித்ததற்கு பின்பு இறை காதல் என்றால் என்ன என்பதை உணர்த்திய ஒரு மகனாருடைய ஒரு வரலாறை நாம் பார்க்க வேண்டும். சுருக்கமாக முடிச்சிடுறேன். சமீபத்தில் ஒரு பெருமானாருக்கு பிறகு ஒரு பல நூற்றாண்டுகள் கழித்து லைலா மஜ்னூன் என்பதாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நல்லா நமக்கு தெரியும், லைலா மஜ்னூன்னு வாழ்ந்த 2 பேரை பற்றி நமக்கு நல்லா தெரியும். மஜ்னூன் இருக்கிறாரே, அவர் பைத்தியம்னு சொல்லுவாங்க. எதனால் பைத்தியம் என்றால், பெண் அந்த லைலாவை பார்த்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, அதிகமாக தன்னுடைய எல்லா விதமான இதையும் விட்டுட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, லைலாவுக்காக தன்னுடைய மனதை ஆக்கிக்கிட்டாரு. அந்த அளவுக்கு அவரை ரசித்து காதல் செஞ்சாரு. ஆனால் அந்த மஜ்னூன் எவ்வளவு பெரிய ஆபிது தெரியுமா? மார்க்கங்கள் ஃபத்வாக்கள் கூறக்கூடிய சபையில மஜ்னூனுக்கு பெரிய அந்தஸ்தான். இருக்கிற எல்லாமே அசந்து பார்ப்பாங்களாம். அப்பேற்பட்ட அந்த மஜ்னூன் ஒரு காலத்தில் எப்படி ஆனான், லைலாவை திருமணம் செய்ய வேண்டும், அடைய வேண்டும் என்ற காரணத்தினால் அவன் என்ன செய்து விட்டான், பைத்தியக்காரன் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவன் என்ன செய்துட்டான், அவனுடைய வாழ்க்கையை மாறிடுச்சு. ஒரு தடவை அப்படிதான் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கிறப்ப மஜ்னூன் என்ன செய்யலாம், இடையில கடந்து போயிட்டான். அப்போ என்ன செஞ்சிட்டாங்க, தொழுகையில் நிற்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு அவனை என்னன்னு கேட்டுட்டாங்க. தொழுதுகிட்டு இருக்கிறோம், நீ என்ன இடையில பூந்து போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒன்று அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டானோ. சரி, நான் இடையில போனேங்கிறீங்களே, நீங்கள் யாருக்காக தொழுகிறீங்க? நான் அல்லாவுக்காக தொழுகிறோம். அப்போ அல்லாவுக்காக தொழுகிறீங்க, நான் லைலா விட்டு நாய், அந்த நாயை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு நீங்கள் தொழுகிறது தெரியல, எனக்கு லைலாவுடைய நாய் தான் தெரிஞ்சிச்சு, நீங்கள் தொழுகிறது நான் பார்க்கலன்னு சொன்னானா அடி செருப்படி என்பதாக சொல்வார்கள் அல்லவா? அந்த மாதிரி அந்த தொழுகையாளிகளுக்கெல்லாம் ஒரு செருப்படி கொடுத்தாரு. அதாவது காதல் என்று சொன்னால் அந்த காதலை நீங்கள் இறைவனின் மீது வைக்கும் போது பக்கத்தில் இருக்கவர்கள் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். நான் லைலாவை காதலிக்கிறேன், அந்த நாய் எனக்கு கண்ணுக்கு தெரியுது, தொழுத நீங்க தெரியல, ஆனால் அல்லாவுக்காக வேண்டி நீங்க தொழுகிறீங்க, இடையில போன என்ன மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு கேட்டாராம். அப்ப இந்த விஷயத்திலிருந்து நமக்கு புரியக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம தொழுகிறோம், எதுக்காக வேண்டி தொழுகிறோம், யாருக்காக வேண்டி தொழுகிறோம்னா அல்லாவுக்காக வேண்டி தொழுகிறோம். அந்த தொழுகை எப்பேற்பட்ட தொழுகையாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் இறை காதல் உள்ள தொழுகையாக மாற வேண்டும். இறைக்காதல் உள்ள தொழுகையாக மாறும்போது இறைவனும் நம்ம மீது அவன் காதல் வசப்பட்டு விடுவான். அவன் நம்மை காதலித்தான் என்று விட்டால், நேசித்து விட்டான் என்று கேட்டால், இந்த உலகத்திலே எதுவும் நமக்கு வேண்டாம். மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அவனுடைய எல்லா விதமான விஷயங்களையும் வாரி வழங்கிடுவான் என்பதற்கு பல சான்றுகள் நமக்கு இருக்கிறது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
வணக்கத்திலே அல்லாஹ்விற்கு நாம் முழுமையான நேசத்தை கொண்டு அவனை வணங்குவோம். மறுமையில் இருக்கக்கூடிய பிரத்யோகமாக்கப்பட்ட பலவிதமான மாளிகைகள், பலவிதமான விஷயங்களை நாம் அடைவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இபாதாத்துகள் அத்துணையும் ஏற்று அதனுடைய கூலியாக சொர்க்கத்தையும் அவனுடைய ரிதா மற்றும் லிகாவையும் அல்லாஹ் ஆக்க அருள் பாலிப்பானாக. வாழ்நாள் முழுக்க அவனுடைய அல்லாஹினுடைய காதலை நேசத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவானாக. வாக்களிக்கப்பட்ட அனைத்து விதமான சொர்க்கத்தினுடைய சுகங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தருவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.